கிரிக்ஸிப் ஸ்குவாட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் லெவல்லேருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் நடந்த ஒரு சில கிரிக்கெட் அப்டேட்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கூச் பெஹர் டிராஃபி இந்தியாவோட டொமஸ்டிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 19 வயசு உட்பட்ட வீரர்களுக்கு நடைபெறுகிற ஒரு டோர்னமெண்ட். அதோட ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா விஸ் மும்பை வந்து பெங்களூரில் மோதுனாங்க. டாஸ் வின் பண்ண கர்நாடகா அணி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மும்பை பேட்டிங் இறங்கி 380 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கர்நாடகாவோட பேட்டிங்ல வந்து பிராக்கர் சதுர்வேத் அப்படிங்கிற ஒரு பையன் இறங்கி மும்பையோட பவுலிங்கை உரின்னு உரிச்சிட்டான் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று படைச்சிருக்கான். என்ன மேட்டர் அப்படின்னா 404 ரன் அவன் மட்டும் சிங்கிள் ஹேண்டடா நின்று அடிச்சிருக்கான். 638 பால்ல 3 6 46 4 ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி ஒரு ஹிஸ்டரி படைச்சிட்டான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூச் பெஹர் டிராஃபில அதிகபட்சமா தனிநபர் ஸ்கோர் யார் தெரியுமா? நம்மளோட யுவராஜ் சிங் 1999 பீகாருக்கு அகைன்ஸ்டா 358 அடிப்பாரு. அந்த ஒரு மேட்ச் தான் MS தோனி படத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. MS தோனியோட டீமுக்கு அகைன்ஸ்டா அடிப்பார்ல, அந்த ஒரு மேட்ச் தான் அது. ஸோ அந்த ஒரு தனிப்பட்ட ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பையன் முடிச்சிருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் டேலண்டா தான் இருக்கான். ஏன்னா அந்த ஷார்ட்ஸோட வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நிறைய கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து வச்சிருக்கான். கண்டிப்பா ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். அண்ட் இது மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னா இனிமே எல்லாருமே அவனை பெருசா பேசுவாங்க, பெருசா பார்ப்பாங்க. தொடர்ந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா டெஃபினெட்லி அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பயங்கரமாவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தானோட T20 சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா 2 மேட்ச்லயுமே ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனா இந்தியா ஜெயிச்சதை பத்தி யாரும் பெருசா பேசல. ரோஹித் சர்மாவோட டக் அவுட் 2 மேட்ச்லயுமே அதை பத்தி தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ரன் அவுட் ஆயிட்டாரு. ரெண்டாவது மேட்ச் முதல் பாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிட்டாரு. இதை பத்தி பெருசா சோஷியல் மீடியால ரோஹித் சர்மா ஹேட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுல இருந்து அவர் ஒரு ரெக்கார்ட் வேற வச்சிட்டார். என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஆள் T20 இன்டர்நேஷனல்ல அதிக முறை டக் அவுட் ஆனது ரோஹித் சர்மா தான். நம்பர் 1 இடத்துல இருக்காரு. 13 தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா டக் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதே நேரத்தில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தினேஷ் கார்த்திக் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கேப்டன் அப்படிங்கிறது மட்டும் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதோட அவர் சேர்த்த இன்னொரு பாயிண்ட் தான் ரொம்ப வேலிடா இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு மேல அவர் கிரிக்கெட் விளையாடல T20. ஸோ திருப்பி அவர் உள்ள வர்றாரு அப்படின்னா அவர் செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ இந்த 2 மேட்ச் பெருசாக பார்க்க வேணாம். பிகாஸ் அவரால் எப்படி அந்த கேமை திருப்ப முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு நல்ல நாக் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 டக் அவுட் அப்படிங்கிறது வந்து ரோஹித் சர்மா ஹேட்டர்ஸுக்கு பயங்கரமான தீனியாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஹோப்ஃபுல்லி அவர் இதுக்கப்புறம் நல்லா விளையாடணும். பிகாஸ் T20 வேர்ல்டு கப் வருது. அண்ட் நம்மளோட சீக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஒரு டீசெண்டான IPL கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு தேவை. அப்பதான் அந்த ஒரு ஃபார்ம் அப்படியே T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரோஹித்துக்கு தெரியுங்க, கேமை கண்டிப்பா மாத்திட்டு தான் ஒரு T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வருவாரு. வெயிட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியா என்ன அப்படின்னா நம்மளோட சுரேஷ் ரெய்னா இருக்காருல்ல, அவரு 2 பிளேயரை பத்தி ரொம்ப ஹையா ரேட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த 2 பிளேயரும் பயங்கரமா T20 வேர்ல்டு கப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பையன் முதல் பந்துல இருந்து அடிக்கிறான். ஸோ அது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் வந்து கண்டிப்பா வந்து டீமுக்கு தேவை. ஸோ அந்த பையனை என்ன ஆனாலும் சரி T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாடில் எடுத்துட்டு போகணும். 11லையும் இடம் கொடுக்கணும். அண்ட் ஆல்ரெடி அந்த பையன் வந்து வெஸ்ட் இண்டீஸோட அந்த பிச்சர்ஸ்ல எல்லாம் விளையாண்டுருக்கான். ஸோ மேட்சஸும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்காவில் தான் நடக்க போகுது. ஸோ டெஃபினெட்லி வந்து ஜெய்ஸ்வாலால் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் டெஸ்ட் செஞ்சுரிலாம் வெஸ்ட் இண்டீஸில் அடிச்சிருக்காரு. அதனால அந்த பையன் வந்து டெஃபினெட்லி T20 வேர்ல்டு கப்புக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக சஞ்சு சாம்சனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சஞ்சு சாம்சன் தான் இந்தியன் டீமோட எக்ஸ் ஃபேக்டர். பிகாஸ் சஞ்சு சாம்சன்ட்ட நிறைய ஷாட்ஸ் வந்து இருக்கு. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா பிச்சர்ஸ்ல டெஃபினெட்லி வந்து சஞ்சு சாம்சனால பயங்கரமா ஆட முடியும். ஸ்பின்னர்ஸ் சூப்பரா அட்டாக் பண்ணுவார் சஞ்சு சாம்சன். ஸோ இந்த வாட்டி ஒரு டீசென்டான IPL இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு போகலாம். டீம்ல என்னதான் வேற விக்கெட் கீப்பர் விளையாண்டாலும் சஞ்சு சாம்சனை பிளேயராவாச்சும் விளையாட வைக்கணும். ஏன்னா அந்த பையன் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹையா ரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்ம நிறைய இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம் அவங்க என்ன மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோ அதுதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், நிறைய பேர் டெக்னாலஜியை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹீரோயின்ஸோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக சித்தரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ராஷ்மிகா மந்தனா, ஆலியா பட் அவங்க எல்லாரும் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இதே ஒரு விஷயம் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கும் நடந்திருக்கு. சச்சின் டெண்டுல்கரோட ஒரு வீடியோவை எடுத்து அதை டீப் ஃபேக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை விளையாடு
விளையாடுங்க, அதை நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா நிறையா சம்பாதிக்கலாம், 1.8 லட்சம் ரூபா சாரா டெண்டுல்கர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறாக சித்தரிக்கிற மாதிரி அந்த வீடியோவை பண்ணி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டிருக்கு. அது டீப் ஃபேக்குன்னு கூட தெரியாமல் நிறையா பேர் வந்து அந்த கேமை டவுன்லோடு எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கரே இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு. எஸ், இது வந்து என்னோட வீடியோ கிடையாது, இது ஒரு ஃபேக்கான வீடியோ, இதை யாரும் நம்பாதீங்க, அண்டு இது மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலுமே அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ரீஷேரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஒரு சேம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சாரா டெண்டுல்கருக்கும் நடந்துச்சு. சாரா டெண்டுல்கரும் அர்ஜுன் டெண்டுல்கரும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி சுக்மன் கில்லோட அவங்க இருக்கிற மாதிரியும் அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரியும் அதை வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்ட மாதிரியும் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு ஃபேக்கான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹீரோயின், இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கர், சாரா டெண்டுல்கர் இவங்களுக்கெல்லாம் அது நடக்கிறப்போ அவங்க வந்து சொல்லிடுறாங்க இது வந்து டீப் ஃபேக் நம்பாதீங்கன்ட்டு. அப்போ வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஆனால் ஒரு சாதாரண நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு நடக்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஷேர் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஏன்னா அதில் இருக்கிறவங்க டீப் ஃபேக் கூட பண்ணியிருக்கலாம். ஈவன் தோ அது உண்மையான வீடியோவாக இருந்தால் கூட தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணாதீங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு குடும்பத்தை, ஒரு பொண்ணோட இல்லை ஒரு பையனோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியாக்கிறோம். இன்னைக்கு வேற யாருக்கும் நடக்கிறது நாளைக்கு நமக்கும் கூட நடக்கலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபோட்டோஸ் போடுறப்ப கூட கொஞ்சம் யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்க, ஓகேவா? இது இந்த இடத்துல நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இது கிரிக்கெட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான், பட் இதை நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் பேசினேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா SA20 லீக் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், IPL-க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு லீக் அப்படின்னா SA20 லீக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நேற்றைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோதினாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின் DSG அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்க. கிளாசன் ஒரு பயங்கரமான கிளாசிக் நாக் ஆடினாரு. 41 பால்ல 64 ரன். அதனால அந்த டீம் வந்து 145 அடைஞ்சிச்சு. 146ங்கிற ஒரு ஈஸியான ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா JSK வந்து தோத்துருக்காங்க. குறிப்பாக ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 38 ரன் அடிச்சிருக்காரு, மொயின் அலி 36 ரன் அடிச்சிருக்காரு. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஃபேப் மறுபடியும் ஒரு ஃபெயிலியர், 7 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. எஸ், இது வரைக்கும் TSG 3 மேட்ச் விளையாட்டு 3மே ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் JSK 3 மேட்ச்ல 2 மேட்ச் விளையாண்டாங்க, 2மே தோத்துட்டாங்க. ஒரு மேட்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை, முதல் மேட்ச். அதனால அவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட். ஸோ ஒரு மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூவாக நல்லா விளையாண்டா மட்டும்தான் முடியும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ். இதே மாதிரி நாளைக்கு ஒரு கிரிக்கெட் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கின்றேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம இதில் போடுவோம். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.